ஹே காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப்ல நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் தான் கவர் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் முடிஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியா 2-1 கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓடி என்ன தான் ரோஹித் சர்மா கோலி சூப்பரானாலும் ஃபஸ்ட் 2 ஓடியை சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போட்டோம். இப்போ T20 ஆரம்பிச்சிருக்கு, 5 T20. அதில் பார்த்தீங்கன்னா 2 T20 முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் T20 வாஷ் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் T20 மெல்பர்னில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் T20, அதாவது ஹோபார்ட்டில் நடக்க போகிற மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம 2 டீமோட பிளேயிங் லெவன், ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், அதுக்கப்புறம் பிச்சு, ஸ்டேடியம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸு, எல்லாமே பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சூப்பர் சீரிஸாக போயின்னு இருக்கு. ஸோ செகண்ட் T20 சின்ன ரிவ்யூவாக பார்த்துருவோம். டாஸ் ஜெயிச்சு திரும்பி சூர்யா தோத்துட்டாரு. மிச்சல் மார்ஷ் பவுலிங் எடுத்தாங்க. ஆனால் மெல்பர்ன் வந்து ஆஸ்திரேலியன் பேசர்ஸ்க்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அதனால் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்தியன் டீம் மொத்தமாக என்ன சொல்கிறது, பொட்டலமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 125 ஆல் அவுட்டு. நீங்கள் யாரும் நினைப்பீங்களா, இந்த ஏஷியா கப் ஜெயிச்ச டீம் எல்லா மேட்சும் 180, 200 அடிக்கிற டீம் மெல்பர்னில் 125 ஆல் அவுட் ஆனது நான் ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்ப புவர் எக்ஸிக்யூஷன். ஹேசில்வுட் சூப்பராக போட்டார். ஹேசில் கார்டன் தான் சொல்லணும், 3 விக்கெட்ஸ். அவர் இல்லாமல் நேதன் நெல்லி சூப்பராக போட்டு அவர் ஒரு 2 விக்கெட்ஸ். ஜேவியர் பாட்லர் 2 விக்கெட்ஸ். ஸ்டாயினிஸ் 1 விக்கெட். எல்லாருமே சிப்பின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வேறு டாப் நாச். இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. அபிஷேக் சர்மா மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டாக 68 ரன்ஸ் அடிச்சாரு. என்னவோ தெரியல, கம்பீர் அஷித் நம்ம மேலே அமிச்சார். பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. 35 ரன்ஸ், பட் 33 பால்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஓகே, ஏதோ அடிச்சாரு. மற்றவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டுங்க. கில்லு, டூபே, சாம்சன், சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டு. ஒரு புவர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஷாட்ஸ் அண்ட் அன்ரியல் சொதப்பல் இந்தியன் பேட்டிங். ஸோ அபிஷேக் சர்மா, அஷித் எல்லாம் 50 கூட தாண்டிருப்பாம தெரியல, அந்தளவுக்கு மோசமாக ஆனாங்க. ஸோ பேட்டிங் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில். சேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் மார்ஷும் பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கேயே ஆல்மோஸ்ட் சீல்டு. அதுக்கப்புறம் வருண் வந்து ஹெட் விக்கெட் வந்து 28 ரன் எடுத்தாரு. மார்ச் வந்து 46 ரன்ஸ். அவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் சூப்பராக ஆனார். ஸோ அங்கேயே மேட்ச் சீல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ், மிச்சல் ஓவன், ஸ்டாயினிஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து சிப்பின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் லூஸ் மாதிரி விக்கெட்டாக விட்டு ஜெயிச்சாங்க. ஏன்னா 126-20 ஓவர்ஸில் யாராக இருந்தாலும் சேசிங் டீம் தான் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. என்ன தான் இந்தியா கிட்ட பும்ரா, வருண், குல்தீப் இருந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க. ஸோ ஹெட் அண்ட் மார்ஷ் பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 126 13 ஓவர்ஸில் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வந்து ஒரு புவர் டிஃபீட்டு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா சூப்பராக போட்டார். கடைசியில் 2 விக்கெட், 2 for 26, வருண் 2 for 23. இவங்களை தாண்டி யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. அஜித் ராணா பேட்டிங்கில் அடிச்ச ரன்னை பவுலிங்கில் கொடுத்துட்டாரு. குல்தீப் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் தான் அஷ்தீப் சிங்கை ஆடக்க மாட்டாங்கன்னு புரிய மாட்டேங்குது. சம்ஹவ் புவர் பேட்டிங் டிஸ்பிளேனால இந்தியா தோத்துட்டாங்க. பவுலிங்கில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரிஸ் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கான பில்டப் தான் இப்போ எல்லாருமே T20 வேர்ல்ட் கப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 20 டீம்ஸ் கொண்ட ஃபார்மேட் இது. 5 குரூப்பாக பிரிவாங்க. ஒவ்வொரு குரூப்பும் 4 டீம் இருக்கும். ஸோ இது வந்து T20 வேர்ல்ட் கப் 2026 ஃபார்மேட்டு. ஸோ இப்போ எல்லாருமே அடுத்த ஒரு மேஜர் ஈவெண்ட், அதாவது சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியா கப் அடிச்சாங்க. 2024 வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ஈவெண்ட்னா ICC T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் February March நடக்க போகுது. ஸோ அதனால தான் எல்லா டீம்ஸும் இப்போ நிறைய T20s ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான்ஸ் கூட போகுது. சரி, சீரிஸ் ஷெட்யூல் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா கேன்பராவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது யாருமே எதிர்பார்க்கல. செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் இப்போ நடந்தது. கம்ஃபர்டபுளாக ஆஸ்திரேலியா ஈஸ்ட் த்ரூட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே ஆட்ஸ் அகேன்ஸ்டாக வச்சாங்க. பட் இந்தியா தோத்துட்டாங்க. தேர்ட் T20 ஹோபார்ட்டில் நடக்க போகுது. சண்டே 1:30 PM ஸ்டேட் டியூன் மக்களே. ஃபோர்த் T20 பார்த்தீங்கன்னா கோல்ட் கோஸ்ட். இது ஒரு ரேர் வென்யூ. இங்கே மேட்சஸ் அவ்வளோ யாராவது வைப்பாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் T20 பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன். லைவ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அண்ட் OTT வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். எல்லாம் இந்தியன் டைம் படி 1:30 to 1:45 ஸ்டார்ட் ஆகும். 5 to 5:30 முடியும். பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் மழை இல்லாமல் ஸ்மூத்தாக போனோம். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த T20 சீரிஸோட ஷெட்யூல் மக்களே. ஃபேக்ட் ஆஃப் த டே பற்றி பார்ப்போம். இது ஒரு அன்ரியல் ஃபேக்ட். இது வரைக்கும் இந்தியன் டீமில் சிவம் டுபே ஆடின எல்லா T20 மேட்சும் ஜெயிச்சிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேத்தி அவரோட ஸ்ட்ரீக்கு உடஞ்சது. இது நீங்கள் யாராவது நம்புவீங்களா? என்னாலே நம்ப முடியல. ஆல்மோஸ்ட் 30 மேட்சஸ்க்கு மேலே சிவம் டுபே T20 இந்தியாவில் ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் கூட இந்தியன் டீம் தோத்தது இல்லையா மக்களே? இது என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஒன்று வின்னு இல்லை நோ ரிசல்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெல்பர்னில் மேட்ச் தோற்றதுலாம் சிவம் டுபேயோட ஃபஸ்ட்டு T20 டிஃபீட் இன் இந்தியா ஒயிட் ஜெர்சியாக. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. அன்ரியல் ஃபேக்ட் இதெல்லாம். இந்த மாதிரி ஸ்டாட் யாராவது வச்சிருக்காங்கனாலே தெரியல T20யில். பட் ஃபீல் சேட் ஃபார் சிவம் டுபே. என்ன பண்ணுறது? சரி வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹோபார்ட் பெல்லரின் ஓல். இது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட் சேவர் இன் ஆஸ்திரேலியா. மற்ற ஸ்டேடியம்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷார்ட்டர் பவுண்டரிஸாக தான் இருக்கும். ரொம்ப லாங்குலாம் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே 60 to 670 மீட்டர்ஸ் தான். ஸோ இது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸாக இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5
மேட்சஸில் 3 டைம்ஸ் வந்து அதாவது சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க, 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 143. பேசர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸால் எக்கானமியாக தான் போட முடியும். ஸோ இங்கே 2 தியரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி 170 மேலே அடிச்சா தான் இங்கே உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும், இல்லைனா ஈஸியாக சேசிங் டீம் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி எந்த டீமோட பேசர்ஸ் வந்து 11 to 20 நல்லா போகிறாங்களோ அவங்க ஷோராக ஜெயிப்பாங்க. ஸோ இந்த ரூட் எந்த டீம் எடுக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, இந்தியன் டீம் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க தான் சீரிஸ் முன்னாடி ஃபேவரட்ஸாக தெரிஞ்சாங்க. ஸ்குவாட் படிச்சிடறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன், கில்லு வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் டுபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு, வாஷி. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டில் மேட்ச் பிளேயிங் நோனில் எல்லாருமே ஏன் அர்ஷித் ராணா ஆடுறாரு, அர்ஷ்தீப் சிங் ஆடலான்னு கேட்குறீங்க. நானும் அதே தான் மக்களுக்கு கேட்குறேன். எதுக்கு அர்ஷ்தீப் சிங்கை ட்ரா பண்ணுங்க? லெஃப்ட் ஆர்ம் சீமர், போத் வேஸ் ஸ்விங் பண்ணுவார், டெத் ஓவர்ஸும் நல்லா போடுவார். அர்ஷித் ராணா வந்து நம்ம ரைட்டில் பேட்டிங் ஆடிச்சு ரன்னு சேர்த்து தான் இந்தியா ஜெயிக்கணும்னு இருந்தால் அது வந்து ஒரு புவர் திங்கிங் தான் நான் சொல்லுவேன். குல்தீப் அதை கூட ஒரு 2 ஹிட் அடிக்க முடியும், அர்ஷதீப்பே சுற்றுவார். அதனால் எனக்கு இது என்ன ஐடியான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் லோன் பற்றி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அர்ஷதீப் சிங் ஆட வைப்பேன். என்ன தான் அர்ஷித் ராணா 35 ரன்ஸ், நான் அவரை குறை சொல்லலை, பட் அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை அர்ஷதீப் சிங் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஓப்பனிங் கில்லு, அபிஷேக் சர்மா செட்டு. நம்பர் 3 திடீர்னு நேற்று சஞ்சு இறக்குனாங்க, அது எதுக்கு இறக்குனாங்கன்னு தெரியல, அவரும் ஃபெயில் பண்ணிட்டாரு. அதனால் சஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் எல்லாரும் வரணும். மாற்றி இறக்குனா வேலைக்கே ஆகாது. இது என்னோட ப்ரெடிக்ஷன். நம்பர் 3 சூர்யா இல்லை திலக், 4 மாற்றி வருவாங்க. 5 சாம்சன், 6 சிவம் டுபே, 7 இப்போதைக்கு அக்ஷர் தான் ஆடுற மாதிரி தெரியுது. நிதிஷ்குமார் ரெட்டி பெஞ்ச் பண்ணுறாங்க, வாஷியும் ஆடல. 8 குல்தீப், 9 வருண் சக்கரவர்த்தி, 10 கண்டிப்பாக அர்ஷித் ராணா, அர்ஷ்தீப் சிங் நான் ஆடணுன்னு, 11 பும்ரா. இது என்னோட பிளேயிங் லோன். உங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி போவோம் மக்களே. அபிஷேக் சர்மா கண்டிப்பாக இந்த வருஷம் T20 பிளேயர் ஆஃப் த இயர் வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். சூப்பராக ஆடுறாரு. எந்த பிச்சு நீங்கள் கொடுங்க, இந்தியன் பிச்சஸ், அப்புறம் துபாய் பிச்சு, இப்போ ஆஸ்திரேலியா, எங்கே பார்த்தாலும் அடிக்கிறார். நேற்று அவரோட 15 நாள் தான் இந்தியன் டீம் போயிடுச்சாங்க. ஸோ இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா நிற்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதே மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அவர் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நேற்று மாதிரிலாம் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா 100 ரன் கிலோ பொட்டலாம் ஆயிடுவாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். அவர் பவர் பிளே வரைக்கும் நின்று ஆடணும். அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டோன்னா இந்தியா மாட்டிப்பாங்க. சுமன் கில் என்னடா கேனபரால் நல்லா ஆடுறாரேன்னு நினச்சேன், கடைசியில் இங்கே வந்து சொதப்பிட்டார். அதுதான் பிரச்சனை கில் கிட்ட. கில் ஆக்சிலேட் பண்ண மாட்டார், புவர் ரன் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ கில் கொஞ்சம் 20-30 அடிச்சா கான்ஃபிடன்ஸ் வரும். பட் அபிஷேக் அடிச்சு ஆடினா தான் இந்தியன் டீமுக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கும். மிடில் ஆர்டர் பார்க்க போனீங்கன்னா ரிங்கு பெஞ்ச் தான் பண்ணுறாங்க. அவர் யாருக்கு பல்ல ஆடுவாருன்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி பெஞ்ச் தான். சூரியகுமார் யாதவ் நானும் கில்லு மாதிரி கேன்பரா நல்லா ஆடினாரே, மெல்பர்னில் அவர் கொஞ்சம் பெரிய பவுண்டரிஸாக இருந்தாலும் நல்லா ஆடுவார்னு நினச்சேன். பட் அவரும் ஃபெயில் பண்ணிட்டார். திலக் வர்மா ஒரு என்ன சொல்கிறது ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆனார். ஸோ திலக் வர்மா நான் அவ்வளோ ப்ளேம் பண்ண மாட்டேன். ஸோ திலக் அண்ட் சூர்யா 2 பேருமே 30+ இல்லை 50 போட்டாங்கன்னா அவள் தாங்க அங்கேயே இந்தியா மிடில் ஆர்டரில் பூஸ்ட் ஆகிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர் வரும். சூரியகுமார் யாதவ் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. பட் அவர் ஃபார்மில் வேறு இல்லை, அது ஒரு கேள்விக்குறி. பட் ஹோபார்ட் அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கிரவுண்டு நல்லா அடிப்பாருன்னு தோணுது. திலக் வர்மா ஒரு 10-15 பால்ஸ் ஆடினா மனுஷன் செட் ஆகிடுவார். நீங்கள் அதுக்கப்புறம் ஷோரில் 30-50 ரன்ஸ் அவர் பேட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா திலக் வர்மா டேக் சம் டைம் டு செட்டில் இன். பட் சூர்யா வந்த ஃபர்ஸ்ட் 2 பால்லேருந்து அடிப்பார். பார்க்கலாம் அவர் சூர்யா ஸ்பெஷல் லோடிங்கான்னு பார்க்கலாம். பட் திலக் இந்த ஆடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். எனக்கு சொல்கிறேனே தப்பாக நினைக்காதுங்க, இவர் பெட்டர் ஓப்பனிங் பிளேயருங்க T20 இல்லை. 1 down நம்பர் 3 நேற்று ஆடு அனுப்புனாங்க. பட் அவர் சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாரு. திரும்பி அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை ஜிதேஷ் சர்மா. ஃபினிஷிங் எப்படி ஆடுறான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாவம் எல்லா மேட்சும் பெஞ்ச்லேயே இருக்கார் ஜிதேஷ். நான் அவர் ஆட வைப்பேன். பட் இவங்க சஞ்சு தான் பர்சீஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, சஞ்சு வந்து நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 ஆட வைக்க பார்க்குறாங்க. அவர் அங்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னு தெரியல. லெட்ஸ் சி. ஹோபார்ட்டில் ஒரு 20-30 ரன்ஸ் பேட்டிங்கில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஷோர் ஷாட் லாஸ்ட் T20s ஜிதேஷ் தான் ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம். சஞ்சுக்கு 30-20 டூ ஆர் டே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே அண்ட் அக்ஷர் பட்டேல். டூபேக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏஷியா கப்பில் அவ்வளோ சூப்பராக ஆடினார். பட் இங்கே வந்து லைட்டாக பவுலிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, பேட்டிங்கும் நேற்று ஒழுங்காக ஆடல. ஒரு இன்னிங்ஸ் வச்சு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. T20 பட் டூபே எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்காக தான் ஆட வைப்பாங்க. பட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட தான் போகிறாங்க. 3 மெயின் பேசர்ஸ் 2 மீடியம் சீமர்ஸோட போகிறாங்க. லெட்ஸ் சி. சிவம் டுபே ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சு ஆகணும். இல்லைனா இந்தியன் டீம் மிடில் ஆர்டர் ரொம்ப ப்ளீக்காக தெரியுது. அக்ஷர் பட்டேல் அவர் எக்கனாமிக்கலாக 4 overs 1 for 30 இல்லை 25 ரன்ஸ் கொடுத்துருவார். பட் பேட்டிங்கில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறதா மெயின். ஏன்னா அக்ஷர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஆட முடியாது. பட் பேட்டிங்கில் ஒரு 20 இல்லை 15 ரன்ஸ் வந்தால் கூட பெருசு. ஏன்னா இவங்க 2 பேர் மிடில் ஆர்டர் காப்பாற்றியே ஆகணும். சஞ்சு கீழே இல்லைனா இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. ரொம்ப வீக்காக தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி. நான் 2 பேரில் யாராவது ஒருத்தராவது ஆட வைப்பாங்க. ஏன்னா வந்து வாஷி ஓடியில் நல்லா பண்ணார். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் T20 ஆட வைப்பான்னு பார்த்தா ஆட மாட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஹர்திக் பாண்டியா பேக்கப்பாக பார்க்குறாங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அவருக்கும் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. அப்படி ஆட வச்சு பார்த்தா தான் ஃபிட் ஆவரா இல்லையான்னு தெரியும். நீங்கள் வந்து ஓவர்சீஸ் பிச்சஸ்லாம் 3 ஸ்பின்னரோட தியரி எனக்கு புரியல. 2 ஸ்பின்னர் தான் மேக்ஸிமம் ஓவர்சீஸில் ஆடணும். இவங்க என்ன பேசிஸில் போகிறாங்கன்னு தெரியல. அக்ஷர், குல்தீப், வருண் தெரியல எனக்கு என்ன சொல்கிறது. பட் பார்ப்போம்.
பாவம் நிதிஷும் வாஷிக்கும் சான்ஸ் கிடைச்சா ஓகே, இல்லைனா பெஞ்சு தான் பாவம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப கீ மக்களே. அதில் வந்து பும்ரா அவர் வேலையை கச்சிதமாக பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர் வேவடாக போட்டார், பட் லாஸ்ட் 2 ஓவர் வந்தார் ஃபார்முக்கு. ஸோ பும்ரா ஆஸ் யூஷுவல் 4 overs 2 for 30 இல்லை 1 for 25 போட்டு கொடுத்தாரு. அவர் எக்ஸ்பென்சிவாக போனால் தான் இந்தியா மாட்டிப்பாங்க. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், பும்ரா நல்லா போடுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அஷித் ரானா போட்டாரா? இல்லை, அதுதான் பிரச்சனை. இங்கே அஷ்தீப் சிங்கால் போட முடியும், ஆனால் இவங்க அஷித் ரானாவோடய பர்சீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர் 8ல் அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறாரு. அது வந்து தேவையான எனக்கு தெரியல. குல்தீப்பாலையும் கொஞ்சம் அடிக்க முடியும். ஸோ ஐ வுட் பர்சீஸ் அஷ்தீப் சிங் டு பிளே. நம்பர் 1 பவுலராக இருந்தார். அவர் இப்போ பெஞ்ச் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 வேஸும் ஸ்விங் பண்ணுவார். ஹோபாட்டில் கண்டிப்பாக பேசஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நான் இருந்தால் கண்டிப்பாக அஷித் ரானாக்கு பதிலாக அஷ்தீப் சிங் ஆட வைப்பேன். கம்பீர் என்ன நினைக்கிறான்னு தெரியல, அவர் அஷித் ரானா தான் ஆட வைப்பார். இது கொஞ்சம் பிளண்டராக தெரியுது எனக்கு. பார்க்கலாம் யார் ஆடுறான்னு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வருண் அண்ட் குல்தீப் ஆடுறதுக்கு 2 பேருமே ஆடணுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு 3 ஸ்பின்னர் தேவையே கிடையாது. 2 ஸ்பின்னரோடய நீங்கள் போகலாம். அந்தளவுக்கு பால் கிரிப் ஆகாது, டேர்ன் ஆகாது. பட் இந்தியன் டீம் திருப்பியும் 3 ஸ்பின்னரோட தான் போகிறாங்க. பட் இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் நடக்கும்போது ஓகே, பட் ஃபாரினில் நீங்கள் 2 ஸ்பின்னர் தான் போனோம். பட் யார் நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க? அதுதான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா வருண் சூப்பராக போட்டார், 4 overs 2 for 23. அவர் வேலையை கச்சிதமாக பண்ணுவார். குல்தீப் லைட்டாக எக்ஸ்பென்சிவாக போனார், கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்து போட்டார். அதனால் அவர் கொஞ்சம் லைன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் இவங்க 2 பேரோட 8 overs ஹோபாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மக்கள். இவங்க 2 பேர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் மாட்டிப்பாங்க. பட் 2 பேரும் 1 or 2 wickets ஈச் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேம் ஆன் இந்தியன் டீம் பவுலிங் அண்ட் ஸ்பின்னில். அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு. ஸோ இந்தியன் டீமுக்கு சிங்ஸ் இந்த ஆர்மனா நான் 3 இடத்த சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் சூரியகுமாரோட ஃபார்ம் அவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். செகண்ட் திங், மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக தெரியுது. சாம்சன் வந்து அவ்வளோ ஃபார்மில் இல்லை. சிவம் டுபே அடிக்கணும், அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் அடிக்கணும். அந்த இடம் நான் வீக்னஸாக பார்க்குறேன். தேர்ட் திங், பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அஷ்தீப் ரானா இல்லை அஷ்தீப் சிங் யாரானாலும் போடணும். ஏன்னா பும்ரா ஒருத்தரால் மேட்ச் ஜெயிக்க முடியாது. செகண்டரி பேசரும் போடணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கிளிக் ஆனால் கண்டிப்பாக ஹோபாட்டில் இந்தியா ஷுவராக ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டீம் பற்றி பார்ப்போம். தயவு செஞ்சு ஆஸ்திரேலியாவை குறைச்சி இடப்படாதீங்க. ஓடி சீரீஸில் நான் சொன்னேன், T20 சீரீஸில் என்ன தான் அவங்க ஸ்டார் பேஸ் இல்லைனாலும் சூப்பராக ஆடுறாங்க. கமின்ஸ் இல்லை, சாம்பா இல்லை, கேமரான் கிரீன் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லைன்னு சொன்னாலும் இந்த டீம் சூப்பராக செயல்படுறாங்க. ஆஸ்திரேலியா டோன்ட் எவர் ரைட் ஆஃப் மக்களே, எப்படி சொல்கிறேன். அவங்க ஸ்குவாடை பச்சிருவோம். மிச்சல் மார்ஷ் கேப்டன், ஷான் அபட் கிடையாது, அவர் போயிட்டார். ஜாஷ் ஹேசல்வுட்டும் கிடையாது, அவர் 2 T20யோட அவுட்டு. ஸோ தேர்ட் T20யில் ஆஸ்திரேலியா மாட்டிக்கிறாங்க. ஜேவியர் பாட்லர், டிம் டேவிட், பென் வாஷர்ஸ், நேதன் எல்லிஸ், ஹேசல்வுட் கிளம்புறாரு. டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், மேத்யூ கூனமன், மிச்சல் ஓவன், மேட் ஷாட், மார்க்கஸ் ஸ்டாய்னி, சாம்பா கிடையாது, அவருக்கு பதிலாக தன்வீர் சங்கா ப்ளஸ் மேட் பியர்ட்மன் ஒரு அண்டர் 19 பிளேயர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் 320க்கு வராரு. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்குவாட். ஸோ இது ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் பிளேயர்களும் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஒரு அக்ரெசிவ் ஓப்பனிங் பேர். நம்பர் 3 மேத்யூ ஷாட்டா, ஜார்ஜ் பிலிப்பாவான்னு தெரியல. அவங்க லாஸ்ட் T20 மேத்யூ ஷாட் ஆட வச்சாங்க. அவர் கீழே வராரு. அவர் வந்து 1 down 2 down தான் எஸ்பெஷலி வரணும். அவரையும் அவ்வளோ தள்ளுறாங்கன்னு தெரியல. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டார்னா 2 பேர் ஆட மாட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் மேலே போயிட்டு ஸ்டாய்னிஸ், டிம் டேவிட், மேக்ஸ்வெல் வந்துருவார். மிச்சல் ஓவன், டிம் டேவிட்ஸ் ஃபினிஷர்ஸாக வருவாங்க. நம்பர் 8 ஜேவியர் பாட்லெட், நம்பர் 9 பென் வாஷர்ஸ் ஆடுவார். நம்பர் 10 நேதன் எல்லிஸ், நம்பர் 11 ஐதர் தன்வீர் சங்கா, மேத்யூ கூனமன். ஏன்னா ஹேசல்வுட் கிளம்புறாரு அண்ட் மேக்ஸ்வெல் வராரு. ஸோ ஹேசல்வுட் போகிறது ஒரு பெரிய அடி. பட் மோஸ்ட்லி இதுதான் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன்லாம் இருக்கும். அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் வந்து எஸ்பெஷலி ஓப்பனிங்கில் 1 down பேர். அவரை போய் நீங்கள் கீழே இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா, அதுக்கு அவர் ஆடாமலே இருக்காங்க. பட் மோஸ்ட்லி மேக்ஸ்வெல் வரனால அவருக்கு பதிலாக மேக்ஸ்வெல் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ். டிராவிஸ் ஹெட் வந்து ஓகே நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பட் சரியாக முடிக்கல. பட் இது டிராவிஸ் ஹெட்கான இயர் கிடையாது. ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மாக தெரிகிறாரு. ஒரு 50 வரைக்கும் இது வரைக்கும் அடிக்கல. ஒரு டிராவிஸ் ஹெட் ஸ்பெஷல் ஹோபாட்டில் பார்ப்போமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு அஷ்தீப் அண்ட் பும்ரா ஸ்ட்ரகிள்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நிறைய தடவை அவுட் ஆறாரு, பட் சம்மோ பர்சீஸ் பண்ணார். ஆனால் வருண் கிட்ட அவுட் ஆயிரு. ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு 30-40 அடிச்சா ஆஸ்திரேலியா சூப்பராக ஆன் டிரைவர் சீட் இருப்பாங்க. ஏன்னா மிச்சல் மார்ஷ் செம்ம ஃபார்மில் தெரிகிறாரு. அவர் டைம் எடுத்தாலும் கேப்டன்ஸ் நான் ஆடி கொடுத்துட்டு போகாமல் போக மாட்டாரு. லாஸ்ட் 7 innings 5 innings 30+. ஸோ மிச்சல் மார்ஷ் இன்னும் கன்சிஸ்டன்ட்டாக ஆடுறதுனால ஆஸ்திரேலியா ஹெட் கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி வந்தால் 2 பேரும் சம்மடி அடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் போவோம். ஜாஷ் பிலிப்பி ஆட வைப்பாங்கன்னு பார்த்தா அவரும் ஆடவே இல்லை. கடைசியில் மேத்யூ ஷாட்டை கீழே இறக்கிட்டாங்க. அது என்ன தியரினே தெரியல. பட் மேக்ஸ்வெல் வந்துட்டான்னா செம்மையாக ஆடுவார். பட் மேக்ஸ்வெல் ஃபார்மில் இல்லை. அவர் எப்படி ஆட போகிறான்னு தெரியும். பட் கண்டிப்பாக பவுலிங்கில் நல்லா போட்டுருவார். இந்த சைட் ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தார். அப்படிப்பட்ட இங்கிலீஷ் இன்னிங்ஸை நான் ரொம்ப நாள் கேச்சு பார்க்குறேன். அவ்வளோ டைம் எடுத்துலாம் ஆட மாட்டார். டமால் டுமில் அடிப்பார். பட் இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னு தெரியுது. லெட்ஸ் சி. ஆனால் டிம் டேவிட் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஓகே, ஃபர்ஸ்ட் T20 செகண்ட் T20 வேலை முடிஞ்சு போச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆனார். பட் தேர்ட் T20 ஹோபார்ட் அவரோட ஹோம் கிரவுண்ட் பிக் பேஷில் அங்கே தான் ஆடுறாரு. ஸோ ஒரு டிம் டேவிட் ஸ்பெஷல் எதிர்பார்க்கலாமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் டிம் டேவிடை குறைச்சி இடப்படாதீங்க. 2 பேரும் இந்த ஸ்பேன் ஆஃப் டைம் மேட்சை மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்குது. 2 பேரும் செம்ம பிளேயர்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கொஞ்சம் ரெஸ்டியாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல் டேவிட் ஸ்பெஷல் லோடிங்னு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷர்ஸ் மேத்யூ ஷாட் அண்ட் மிச்சல் ஓவன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 4 overs 24 runs ரொம்ப என்ன சொல்கிறது
நல்ல bowling தான். பட் இந்தியன் டீம் ரொம்ப அலோவ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது 5th 6th bowler தான் பார்க்குறாங்க. ஸோ அவரை யூஸ் பண்ணோம். பட் ஸ்டாய்னிஸ் கொஞ்சம் பாலை மூவ் பண்ணானா நல்லா போடுவார். பட் பேட்டிங்கில் அவரோட கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும். சென்ஸ் செட் ஆகிட்டார்னா திலக் வர மாதிரி டைம் எடுத்துப்பார். பட் ஒன் செட் ஆகிட்டார்னா அல்குன் மாதிரி அடி நடிப்பார். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சல் ஓவன் இவருக்கு இது ஒரு லோக்கல் ஹோம் கிரவுண்டுங்க. பிக் பேஷில் ஹோபார்ட்டுக்கு இங்கே தான் ரெப்ரசென்ட் பண்ணார். கப் வேறு அடிச்சிருக்காங்க. ஸோ மிச்சல் ஓவன் வில் ஹேவ் ஃபாண்ட் மெமரிஸ். ஸோ அவருக்கு இது ஒரு ஹோம் கிரவுண்ட். ஸோ அவர் நல்ல கான்ஃபிடன்ஸோட பேட்டிங் ஆடுவார். பவுலிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுறாங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பட் ஸ்டாய்னிஸ் அண்ட் ஓவன் செம்ம ஃபினிஷர்ஸாக வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜாஷ் ஹேஸ்வுட் கிளம்பிட்டாரு. ஸோ அவர் வந்து ஆஷஸ்க்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு 2 T20 தான் ஆடிட்டு போகிறாரு. 3rd T20 ஹி வில் பி அன்அவைலபிள். ஷான் ஆபட்டும் அன்அவைலபிள் தான் கேள்விப்படுறேன். ஆனால் அவர் என்னன்னு தெரியல, அவர் ஆடுறாரா இல்லைன்னு தெரியல. அவர் இப்போ பெஞ்சில் தான் இருக்கார். ஸோ ஹேஸ்வுட் போயிட்டாருன்னா எய்தர் பென் வாஷஸ் இல்லை ஷான் ஆபட் தான் ஆடுவாங்க. அப்படி ஷான் ஆபட்டும் இல்லைனா பென் வாஷஸ் தான் ஆட போகிறாங்க. எனக்கு சரியாக அப்டேட் தெரியல. ஏன்னா ஹேஸ்வுட் கிடையாது அது ஷோரு. பட் ஷான் ஆபட் ஆட போகிறா இல்லைன்னு தெரியல. பட் ஆடினாலுமே ஷான் ஆபட்டால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போகிறாரு. ஏன்னா அது 8-9 எக்கானமி. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா போட்டால் ஓகே. அப்படி இல்லைனா என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பட் ஹேஸ்வுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பவர் பிளே இடத்துல ஹேஸ்வுட்டோட எபிலிட்டி உங்களுக்கே தெரியும். பட் ஆஸ்திரேலியா அங்கே அடி வாங்க போகிறாங்க 3rd T20 பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் பேசர்ஸ் நேதன் எல்லிஸ், ஜேவியர் பாட்லர், பென் வாஷஸ். நேதன் எல்லிஸ்க்கும் இது ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். ஏன்னா இவர் பிக் பேஷில் ஹோபார்ட் ரெப்ரசென்ட் பண்ணார். டைட்டில் வின்னிங் கேப்டன் லாஸ்ட் இயர். ஸோ அவருக்கும் வந்து இந்த பிச்சை பற்றி நல்லாவே தெரியும். டிம் டேவிடு, நேதன் எல்லிஸ், மிச்சல் ஓவன் இவங்க 3 பேரும் கண்டிப்பாக நாளைக்கு சம்பவம் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நேதன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா 2nd T20 மெல்பர்ன்லேயே சூப்பராக போட்டார். ஹோபார்ட்டில் அவருக்கு சொல்லவே வேணாம், அவர் ஹோம் டர்ஃப் நல்லாவே தெரியும். ஸோ லெட்ஸ் சி. பென் வாஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசூருக்கு பல்லாம் வந்தால் கொஞ்சம் ரஸ்டியாக தெரிவார். பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்மார் பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பார். நல்லா போட்டால் சரி. ஜேவியர் பாட்லர் ரன் கொடுத்தால் 2-3 விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஐ பிலீவ் இன் ஜேவியர் பாட்லர், நேதன் எல்லிஸ் நல்லா போட்டு கொடுப்பாங்க நம்புகிறேன். பென் வாஷஸ் எனக்கு தெரியல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வீக்காக இருக்குன்னு சொன்னால். பட் சம்மோ மேத்யூ குனமன் வச்சு 2 ஓவர் ஓட்டிட்டாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் அவருக்கு போடுற வேலை இல்லை. பட் அவருமே ஒரு எக்கனாமிக்கல் பவுலர் தாங்க. இவர் அக்ஷர் பட்டேல் டைப் ஆஃப் பவுலர் தான். நீங்கள் விக்கெட்ஸ்லாம் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு விக்கெட் வேணும்னா நீங்கள் தைரியமாக தன்வீர் சங்க ஆடுவீங்க. லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் கூகுளி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி போடுவார். பட் நல்ல பவுலர் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் மேத்யூ குனமன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னோடய ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடம் கொஞ்சம் வீக்காக தெரியுது. பட் ஹோபார்ட்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆஸ்திரேலியன் டீம் பற்றி பேசியாச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சிங்கின் தார் மாதிரி என்னன்னா 2nd T20 கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுன்னு ஆட முடியாது. ஏன்னா கீ பவுலர் ஹேசல்வுட் கிளம்புறாரு. ஸோ அவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர போகிறாங்க, அவருங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க என்ன தெரியல. கிளென் மேக்ஸ்வெல் வராரு. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாகவே ஆட வைக்க போகிறாங்களா இல்லை 4th T20 ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதே மாதிரி ஹெட்டும் மாஷும் சீக்கிரம் அவுட் ஆனால் அந்த டீம் எப்படி வண்டியை ஓட்டுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இவ்வளோ இருக்குது. பட் ஆஸ்திரேலியா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரிடிக்ஷன் டைம்குள்ளே போவோம். ஹோபார்ட்டு சின்ன கிரவுண்டு, ஆஸ்திரேலியாவுக்கு ஃபாண்ட் மெமரிஸ் இருக்கும். இங்கே பெட்டர் டீம் சேசிங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த டீம் டாஸை ஜெயிச்சு சேசிங் எடுக்கிறாங்களோ ஷோர் ஷாட் வின்னர் நான் அவங்க தான் சொல்வேன். என்ன தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் இது ஒரு சின்ன கிரவுண்ட் மக்கள் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் சேசிங் இருக்க டீமுக்கு ஷோர் ஷாட் அட்வான்டேஜ். பட் என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபார்மில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஸ்லெண்டர் ஒரு 51-49 அட்வான்டேஜ் தரேன். பட் சம்மோ ஐ ஃபீல் இந்தியாவும் ஜெயிக்கலாம். பட் டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. இன்னொன்று மழை வராமல் இருக்கணும். 10% தான் மழை பார்த்தேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால தான் பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க. வீடியோட என்ன மேட்சோட ரிவ்யூ வந்து முடிஞ்சால் வீடியோவாக போடுறேன் இல்லை ஷார்ட்ஸாக போகிறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்